இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ககாமி கோர்ட்ல காலையில விளையாண்டுட்டு இருப்பானா, அப்போ நேத்து நைட்டு நம்ம குரோகோ கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் அப்படின்னு 5 பேர் இருந்தானுங்கல்ல. சோ அவங்க வெவ்வேறு ஸ்கூல்ல இருக்கிறானுங்க. ஆனா அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு இந்த ஜப்பானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயரா நான் மாற போறாங்க போது குரோகோவும் உன்னோட லைட்ல நான் ஒரு ஷேடோவா இருந்து கண்டிப்பா உன்னை இந்த ஜப்பானோட பெஸ்ட் பிளேயர் ஆக்குறேன்னு சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்து ககாமி பயங்கர ஆர்வமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு அபிஷியல் கேம் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதாரண கேம்லயே தான் அவனுக்கு கூட ஆடி நினைப்பான். கட் பண்ணா டீம் கேப்டனான யூகா இருக்கிறான்ல, அவன்கிட்ட போயிட்டு அடுத்த மேட்ச்ல என்ன சேர்த்தீங்கன்னு கேட்கும்போது முடியாதுன்றான். ஏன் அந்த அளவுக்கு நான் ஒர்த்தலியாங்கும் போது பாரு பையனும் ஒன்னும் நாங்க ஒரு ட்ரையல் பிளேயரா தான் வச்சிருக்கோம், அபிஷியல் மேட்ச்ல எல்லாம் இறக்க விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கோச் அந்த ரீகோ இருக்கிறான்ல, அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அபிஷியலா அந்த கிளப்ல சேர்றதுக்கான மெம்பர்ஷிப் அந்த அப்ளிகேஷனை கொடுன்னு கேட்க அதுக்கு ஏன்டா வந்து பயமுறுத்துற மாதிரி கத்துற. காலையில என்னன்னா இந்த குரோகோ பையனும் இதே மாதிரி தான் வந்து கேட்டான். சரி விடு, 2 பேருக்கும் திறமை இருக்குன்னு ஒத்துக்கிறேன், அதனால இதை நீங்க வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு கண்டிஷன், உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை திங்கக்கிழமை காலையில 8:40 மணிக்கு ஸ்கூலோட மொட்டை மாடியில தான் ஏத்துக்குவேன்னு ஒரு கண்டிஷன் போட என்னமோன்ட்டு வெளியே வரும்போது அங்க நோட்டீஸ் போர்ட்ல ஒரு மேகசின் இருக்குமா, இவங்க ஸ்கூலோட பாஸ்கெட் பாலை பத்தி தான் ஒரு நியூஸ் இருக்குமா. பரவாயில்லையே, இவனுங்களும் ஒருத்தன ஆளுங்க தான் போலயே அப்படின்னு நினைக்க ஆமான்னு பின்னாடி குரோக்கோ வந்து நிப்பானா. டேய் எப்ப பார்த்தாலும் என்டா சைடுல பேய் மாதிரி வந்து பயமுறுத்துற. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட், அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல நீயும் ஒருத்தங்க போது மத்தவங்க எல்லாரும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்கூல்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க, நீ மட்டும் ஏன்டா இங்க வந்து சேர்ந்திருக்குன்னு ஒரு கேள்வி கேட்க அதுக்குள்ள ஆளக்கான எஸ்கேப். அன்னைக்கு நைட் அந்த ரீகோ பொண்ணு அவங்க டீமுக்கு தேவையான சில வேலைப்பாடுகள்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாள். அவங்க அப்பாவுமே இவ்வளவு பேஷனேட்டா இருக்கிறதுங்களா ஓகே தான், பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கதா போய் தூங்குன்னு சொல்ல கட் பண்ணா திங்கக்கிழமை காலையில மொட்டை மாடியில ரீகோ மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க வந்து ஜூனியர் பசங்களும் என்ன இது சண்டைக்கு இது நடக்க போதா, ககாமி இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்கூலோட அசம்பிளி நடக்க போகுது, அதனால இதை வாங்கிக்கோன்னு அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் எடுத்து தரும்போது அதெல்லாம் முடியாது. லாஸ்ட் இயர் தான் இந்த ரீகா இந்த ஸ்கூலோட பாஸ்கெட் பால் டீமுக்கு ஒரு கோச் ஆயிருப்பாள். சோ அப்ப கேப்டனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பா, ஏனாலும் சரி நம்ம கண்டிப்பா நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு போவோம்னு. நீங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸா இருந்தாலுமே ஸ்டில் உங்களுக்கு நேஷனல் சாம்பியன்ஷிப் போற அளவுக்கான அந்த ஒரு வில் பவர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும். உங்களுக்கு ஒரு சில நாட்கள் வந்து சம மொக்கையா இருக்கலாம், நிறைய பேட் டேஸ் எல்லாம் இருக்கலாம், பட் இருந்தாலுமே சாம்பியன்ஷிப் அடிச்சாகணுங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட் அந்த ஒரு வெறி உங்களுக்குள்ள இருக்குதான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சோ அந்த ஒரு காரணத்தால ஏதோ உங்க பத்தி அசம்பிளில ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க, அவங்க முன்னாடி போய் நின்னுட்டு உங்க பேர் என்ன, நீங்க எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க, நீங்க நேஷனல் சாம்பியன்ஷிப் அடிக்க போறீங்க அப்படிங்கறதையும் கூடவே அது அவங்களால பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல லங்கோடாவோட 4 ரவுண்ட் ஸ்கூல சுத்த போறேன் அப்படிங்கறத நீங்க ஓப்பனா சொல்லி ஆகணும். இத போன வருஷம் இருந்த சீனியர்ஸும் பண்ணனாங்க, அதனால நீங்களும் பண்ணி ஆகணுங்கும் போது இதெல்லாம் ஏன்டா முதல்லயே சொல்லல மத்தவங்க நினைப்பானுங்களா. ஆனா ககாமி இவ்வளவுதானே இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு சொல்லி அப்படியே ஏறி நின்று இதோ பாருங்கடா என் பேரு ககாமி, ஜெனரேஷன் 5 தூக்கி சாப்பிட போறேன். ரீகோ இந்த வருஷம் இந்த ஜோக்க பண்றாளான்னு யூகா யோசிக்க ககாமி சூப்பரா பண்ணிட்டான். ஓகே அடுத்தது யாராவது வாங்க சீக்கிரம் டீச்சர்ஸ் கீது வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரின்னு இன்னொருத்தான் போயிட்டு என் பேரு கொய்ச்சிங்க, நான் டோக்கியோல தான் பிறந்து வளர்ந்தேன், சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு அதிகமா உடம்பு சரியில்லாம போயிடும், அதனால பெருசா இந்த ஸ்போர்ட்ஸ்ல என்னால ஆட முடியாது, பட் இருந்தாலும் இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கும் போது இந்த ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட்லா பேசிட்டு இருக்கேன். மண்டையில போட்டு அவனை துரத்தி விட்டு அடுத்து ஃபுகுடான ஒருத்தன் வந்துட்டு நாங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது பார்த்தேன் இந்த ஸ்கூலோட பாஸ்கெட் பால் கிளப்பை காப்பாத்துறதுக்கு ஆளுங்களே இல்ல, அதனால யாராவது வந்து உதவி பண்ணுங்கன்னு சீனியர்ஸ் எல்லாம் ஆளுங்க சேர்த்திட்டு இருந்தாங்க, அதனாலதான் இதுல சேர்ந்தேன், கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவேன் சொல்லுவான். அடுத்தது ஃபுரியாட்டான ஒரு பையன், எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறா, ஆனா அவளுக்கு யாராவது எதுலயாவது சிறந்தவனா இருக்கிறவன தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பாஸ்கெட் பால்ல நான் ஒரு சிறந்தவனா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல கடைசியா நம்ம குரோகோ பேசுறதுக்காக வரும்போது நான் சத்தமாலாம் பேச மாட்டேன், அதனால நான் மைக்ரோஃபோன் பயன்படுத்திக்கிறேன் அவன் பேசலான்னு போகும்போது கரெக்டா உள்ள வந்த வாத்தியார் அவங்கள பிடிச்சி லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எல்லாம் சீனியர்ஸ் தானே, கொஞ்சமாவது மத்தவங்களுக்கு எடுத்துக்கட்டா இருக்கணும் தானே அப்படின்னு திட்டிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஈவினிங் ககாமி அதே மாதிரி பண்ணலாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த வாத்தியாருக்கு தேவையில்லாம ரூஃப்ல ஏறி கத்துனதுக்குலாம் இந்த கிளி கிளிக்கிறான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன். குரோக்கும் அங்கதான் இருப்பான். பிளஸ் குரோக்கோ சொல்லுவான் இந்த மாதிரி நான் தான் மாடியில போய் கத்தவே இல்லையே, அப்படி இல்லன்னா மேபி என்ன டீம்ல சேர்த்திக்க மாட்டாங்களாங்கும் போது அதெல்லாம் கண்டிப்பா சேர்த்திக்குவாங்க. ஆனா அது ஓரமா ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் நீயும் அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல ஒரு 6th மெம்பர், அப்படி இருக்கக்குள்ள ஏன் மத்தவங்க மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணாம இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணி இருக்க. ஆனா அதுக்கும் மேல நீ எதுக்கு இந்த பாஸ்கெட் பால் ஆடணும்னு விருப்பம் காட்டுறங்க போது நான் படிச்ச அந்த டேக்கோங்கிற மிடில் ஸ்கூல்ல ஒரே ஒரு ரூல் மட்டும் ரொம்ப முக்கியமானது, ஜெயிக்கிறது தான் எல்லாமே, டீம் ஒர்க் அப்படிங்கறத பெருசா எம்பசைஸ் பண்ணாம இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸை வந்து அதிகமா க்ரோ பண்ண நினைச்சாங்க. அதுதான் அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ங்கிறதே. யாராலையும் எங்களை தோக்கடிக்க முடியாது, ஆனா நாங்க ஒரு டீமும் இல்ல, மத்தவங்க எல்லாம் நாங்க டீம்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு இல்ல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுங்கிற ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அப்படின்னா என்ன, நீ உன்னோட பிளேயிங் ஸ்டைல்ல அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளை தோக்கடிக்க போறியா என்ன? உண்மையை சொல்ல போனா அந்த ஐடியா தான் முதல்ல என் மைண்ட்ல இருந்துச்சு, பட் சூன் ஆஃப்டர் நீயும் ரீகோவும் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உன்னையும் சரி நம்ம டீமையும் சரி இந்த ஜப்பானோட பெஸ்ட் டீமாவும் பிளேயராகவும் மாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குது. சரி ட்ரை பண்றோம் அப்படின்லாம் சொல்லாத, இந்த ஜப்பானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமா கண்டிப்பா நம்ம இருப்போம்னு சொல்லும் போது அடுத்த நாள் காலையில அவன் ஸ்கூலுக்கு வரானா, பசங்க எல்லாரும் எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்தா கிரவுண்ட்ல கண்டிப்பா நம்ம தான் பெஸ்டா இருப்போம்
அப்படின்னு எழுதி வச்சிருந்திருக்காங்க. ஆனா எதையுமே கண்டுக்காம நம்ம குரோக்கோ வரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லாக்கர் ரூம்ல எல்லாம் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது அங்க ஒரு மேகசின் இருக்குதா, அதை சும்மா எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 1 இயர் பழைய மேகசினா இருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம குரோக்கோ பார்த்து அந்த டைக்கோங்கிற ஸ்கூல்ல விளையாண்டுட்டு இருந்திருப்பான். மத்த 5 பிளேயர்ஸோட இன்டர்வியூ இதுல இருக்குது. பட் ஏன் உன்னோட இல்லன்னு கேட்க ஆக்சுவலி அவங்க என்ன எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க. பட் என்ன மறந்துட்டாங்க. ஆனா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. ஏன்னா அந்த மத்த 5 பேரும் என்னல இருந்து ரொம்ப வித்தியாசமானவங்க. அவங்க எல்லாரும் ட்ரூவான ஒரு ப்ராடஜிஸ் சொல்லும் போது ஆனா அப்ப உள்ள ஒரு பையன் வந்துட்டு ஓகே ஃபைன், இந்த மாதிரி கோச் ரீகோ நமக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்களாமா. பட் யாரு ஆப்போனன்ட்ங்கறத சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல கேப்டன் யூகா உசாராயிட்டு ரைட் மக்களே கொஞ்சம் தயாரா இருந்துக்குங்க, அவ யாரை கூட்டு வந்திருக்காங்கிறத சொல்லலைன்னா கண்டிப்பா பெருசா எதையோ பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். கரெக்டா ஸ்கூல் முடியும் போது ஏதோ ஒரு மஞ்சள் கலர் தலையன் ஓ இதுதான் செரின் ஸ்கூலா அப்படின்னு உள்ள வர ஆரம்பிக்கிறான். கிளப்ல நம்ம பசங்க எல்லாரும் சும்மா ட்ரைனிங் மேட்ச் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ நம்ம ககாமி இருக்கிறான்ல அவன் பார்த்தா சீனியர்ஸோடமே சூப்பரா ஆட ஆரம்பிக்கிறான். லைக் எல்லாருமே அவ்வளவு ஈஸியா டாஜ் பண்ணி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்த பசங்க எல்லாருமே ஓ சூப்பரா ஆடுறான்டாடி, உண்மையாலுமே அவன் சேலஞ்ச் பண்ண மாதிரி அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள தோக்கடிப்பான் தான் போலியெல்லாம் நினைக்கேன். குரோக்கோ யோசிக்கிறான், அன்னைக்கு நடி தான் சொல்லியிருந்திருப்பான்ல நீ இந்த லெவல்ல இருந்தீங்கன்னா உன்னை ஈஸியா அவனுக்கு தூக்கி சாப்பிட்டுருவாங்கன்னு. நான் அப்படிதான் அவனை பார்த்து சொன்னேன். ஆனா மத்தவங்க ஏன் மாத்தி சொல்றானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கோச் ரீகோ இருக்கிறாள். சோ அவ வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ கைஜோ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் கூட இவங்களுக்கு பிராக்டிஸ் மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமா. இதை கேட்ட யூகா எதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கூல் மேலதான் போய் கை வைப்பீங்களோ, வருஷம் எல்லா இன்டர் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ்லயுமே அவங்க போயிருவாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். தம்பி உனக்கு இன்னொரு அதிர்ச்சிங்கிற மாதிரி அந்த கைஜோங்கிற ஸ்கூல்ல பார்த்தா அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள சேர்ந்த ரியோட்டா அப்படிங்கிறவனுமே இருக்கிறானாமா. இதை சொல்லும் போது மத்தவங்களுக்கு பதறது. பட் நம்ம ககாமி ரைட்டு இவ்வளவு சீக்கிரம் ஒருத்தனை மீட் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவன் கூட ஆடுறதுக்காக நான் ஆர்வமா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு பொண்ணுங்க எல்லாரும் ஒரு மாதிரி லைன் கட்டி நின்னுகிட்டு இருப்பாங்களா ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக. என்னன்னா அங்க ஒரு மஞ்ச முடிக்காரன் வந்திருந்தான்ல, சோ அவன் பேரு தான் ரியோட்டா. பிளஸ் அவன் வந்து ஒரு மாடலாவும் இருக்கிறானாமா. அவன் நம்ம குரோக்கோவை பார்த்தானே அப்படியே ஒரு ஹாய் காட்டுறானா கூட. அவங்க கிட்ட வந்துட்டு நாளைக்கு தான் உங்க கூட ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடுறதா இருக்குது. ஆனா இந்த ஸ்கூல்ல தான் குரோக்கோவும் ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியும். அதனால தான் அவனை சும்மா மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ரியோட்டாவை பத்தி தெரிஞ்சிருக்குது. சோ மிடில் ஸ்கூல் செகண்ட் இயர் படிக்கும் போது தான் பாஸ்கெட் பால் ஆடவே ஆரம்பிச்சானாமா. பட் சூன் ஆஃப்டர் அவனோட டேலண்ட பார்த்துட்டு மெயின் டீம்லயே எடுத்து போட்டாங்க. சோ மோர் ஆஃப் ஒரு ப்ராடஜி அப்படிங்கும் போது இத பத்தி அவன்கிட்டே கேட்க இல்ல இந்த மேகசின்ல சும்மா ஏதாவது போட்டு விடுவானுங்க. உண்மையா சொல்ல போனா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் போது ஹாப்பியா தான் இருக்கும். பட் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒண்ணுமே இல்ல. டீம்ல இருக்கிற எல்லாருமே என்னையும் சரி குரோக்கோவையும் சரி எப்பயும் புள்ளி பண்ணுவாங்க போது குரோக்கோ அப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது இல்லையான்னு சொல்லுவானா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் தான் தொந்தரவு பண்ணிருக்காங்களான்னு நினைக்க ரியோட்டா மேல ஒரு பால் வந்து விழுகும். நம்ம ககாமியா தான் இருக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போனா எப்படி வா வந்து ஒரு மேட்ச போடுன்னு கேட்க உன் ஆசை ஏன் கெடுப்பானேன்னு அந்த ரியோட்டாவும் களத்துல இறங்குறான். பிளஸ் அந்த இடத்துல ககாமி எப்படி தன்னோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து பால் ஃபெயிண்ட் பண்ணானோ அதே மூவை எக்ஸாக்ட்டா ரெப்ளிகேட் பண்ணி அந்த ரியோட்டா ஒரு டங்க் அடிக்கிறானா. சோ எல்லாருக்கும் ஷாக்கு, என்ன இவ்வளவு ஈஸியா காப்பி பண்றான்னு. ஈவன் நம்ம குரோக்கோவுக்கும் ஷாக்கு தான். ஏன்னா அவன் கடைசி டைம் இந்த ரியோட்டாவை மீட் பண்ணும்போது அவன் இந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் மாசம் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கானு. அதுக்கப்புறம் ரியோட்டா நம்ம குரோக்கோட்ட வந்துட்டு சரி இங்க இருந்து சும்மாலாம் போக முடியாது, வாப்பா குரோக்கோ உன்னோட டேலண்ட தேவையில்லாம இங்க இருந்து வேஸ்ட் பண்ணாத, நம்ம போய் நல்லா பெட்டரா ஜெயிக்கிறதா எல்லாமே உனக்கு தெரியாதாங்க போது குரோக்கோ அப்படியே குனிஞ்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க தலைவா என்னால வந்து சேர முடியாதுன்றான். ஏன்னு கேட்க ஏன்னா நான் ககாமிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள தோக்கடிக்க போறங்க போது இதை கேட்டு ககாமி லைட்டா சிரிச்சிட்டு அவனே நினைச்சுக்குவான் ஓகே ரைட் இவனே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறானா அப்படின்னா இவனை தாண்டி இன்னும் 4 பேர் ஆஹா அவனும் எதிர்த்தாகணுமா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு நினைக்கும் போது அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே கமெண்ட் ஒன்று தட்டி விட்டு போயிடுங்க. சயா தேங்க்யூ.